அனைவருக்கும் வணக்கம். தாவேகா நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 41 பேர் மரணமடைந்த நிகழ்வு யாராலையுமே மறக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அது எளிதா கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா நமக்கு அது கொடுக்கல. அது ஒரு பெரிய வழியை கொடுத்தது. இந்த காலகட்டத்துல, இந்த ஒரு மாச காலகட்டத்துல தமிழ்நாட்டோட அரசியல் களமே விஜய் என்ன பண்றாரு, விஜய் என்ன அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்காரு, அடுத்து என்ன பண்ண போறாரு, மக்களை எப்ப சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய சர்ச்சைகளும் விவாதங்களும் பேசு பொருளா போய்கிட்டு இருக்க இந்த சூழல்ல இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா இந்த மாதிரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிடும். தாவேகாவோட பரப்புரை கூட்டத்துல 41 பேர் இறக்குறாங்க. அதை சுத்தி நிறைய கேஸ் நடந்தது. அதை பத்தி டீடைலா நம்ம பேச தேவையில்லை. அது எல்லாருக்குமே இந்த விஷயத்த தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, இப்போ தாவேகா தரப்புல இருந்தும் அல்லது தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இந்த 41 பேர் மரணம், அதற்கு பாதிக்கப்பட்டவங்க அவங்கள எப்படி கையாண்டாங்க, அவங்களை எப்ப பார்க்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய இழுபறியாவே இருந்தது. 16 நாள் கழிச்சு நாங்க பேசுவோம், இப்போ வரைக்கும் நாங்க துக்கத்துல இருக்கோம்ன்ற மாதிரிலாம் ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. 16 நாள் கழிச்சு என்ன பேச போறாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே பேசல. அதுதான் ஓகே. இப்ப 30 நாள் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்ப 2 நாள் தான் இருக்கு, அதனால 30 நாள் கழிச்சு, ஒரு மாசம் முடியட்டும், 30 நாள் கழிச்சு தான் நாங்க பேசுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் 40 நாள்னு சொல்லுவாங்க. இப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா விஜய் மக்களை எப்ப சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. முன்னாடி என்ன பண்ணாங்க, டிஜிபி அலுவலகத்துல அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்துல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், அதாவது நாங்க வரும்போது அந்த கரூர் அப்படியே யாருமே எங்க கிட்ட வரக்கூடாது, ஒரு துணை ராணுவ பாதுகாப்பு வேணும், அந்த ரேஞ்சுக்கு அந்த மனுல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துதான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை என்ன பண்ணிட்டாங்க, நீங்க கரூர் டிஎஸ்பி கிட்ட அல்லது கரூர் காவல்துறை கிட்ட நீங்க அனுமதி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மனுவை தாவேகா கிட்ட திரும்ப கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கரூருக்கு தாவேகா போகவே இல்லை. கரூர் காவல்துறையை அவங்க சந்திக்கல. அந்த பயண திட்டம் கொடுத்து எந்த விதமான முன்னறிவிப்போ அல்லது எந்த விதமான முயற்சிகளுமோ அவங்க மேற்கொள்ளப்படல. ஆனா தகவல்கள் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. விஜய் இப்ப போறாரு, அப்ப போறாரு, விஜய் அங்கே கரூர்ல ஒரு தனியார் திருமண மண்டபத்தை பாக்குறாங்க, அந்த திருமண மண்டபத்தை யாருமே தர மறுக்கிறாங்க, அங்க எங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தீபாவளிக்கு முன்னாடியோட ஒரு அறிக்கையில நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம், அனுமதி கிடைச்சோன்னா விரைவில் நாங்க விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பாரு அப்படின்னு சொல்ல மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டாங்க. அந்த அறிக்கையிலையும் பெரிய உண்மையெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க எந்த முன்னெடுப்புமே எடுக்கல. அனுமதி கிடைக்கணும்னா யார்கிட்ட அனுமதி கிடைக்கணும், அரசு தரப்பு கிட்ட இருந்தோ அல்லது காவல்துறை கிட்ட இருந்தோ அனுமதி கிடைக்கணும். அந்த மாதிரி அனுமதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே இல்லாம இவங்க அனுமதி கிடைச்சா நாங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக, அதாவது இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, அனுமதி கொடுத்தாருன்னா விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் பேசின பின்னாடி அது ஒரு பெரிய விவாதமா நடந்த பின்னாடி அதை பத்தி அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, விஜய் கரூருக்கு வரப்போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, கரூருக்கு வந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதுக்கு விஜய்க்கு கொஞ்சம் நல்லாவே உணர்ந்திருப்பாரு. அது இல்லாம பக்கத்துல இருக்கவங்க ஏற்கனவே பக்கத்துல இருக்கவங்க சொல்லிதான் அந்த மாதிரி நடந்தது. அவங்க அவங்களே பயந்து ஓடி ஒளிஞ்ச நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களே இப்ப பயந்து போயிருப்பாங்க. இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது, கரூருக்கு விஜயை கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வர்றதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகம்லாம் நடக்கும் போது யாருமே அதுக்கு முழு மனதோட தயாரா இல்லை அப்படின்றதான் ஒரு பெரிய செய்தியா இருந்தது. இதுக்கு நடுவுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கரூர்ல அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த 41 பேர் இறந்தவங்களோட அந்த குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு ஒரு தனியார் விடுதியில வச்சு ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் 2 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வச்சு அவங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கு
ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு செய்தி வந்து அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. இது எந்த ஹோட்டலா இருக்கும், ஏற்கனவே வந்து அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இந்த கல்வி விருது கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டம், பொதுக்குழு செயற்குழு கூட்டமா அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் விடுதியில தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இந்த சந்திப்பையும் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விஜய் வந்து அந்த கரூருக்கு போனாருன்னா அவராலே வந்து மக்களை வந்து பேஸ் பண்ணணும். செய்தியாளர்கள் இங்க கட்சிக்காரங்களை விட்டுருங்க, செய்தியாளர்களே வந்து பயங்கரமா வந்து சூழ்ந்துப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும், சொல்லலைனாலும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ரசிகர்களை வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா வருவாங்க. அவங்க வந்ததுங்க வந்து விஜய் ரசிகர்களா அல்லது தாவேகா தொண்டர்களா இல்ல அந்த கட்சிக்காரங்களா இந்த கட்சிக்காரங்களா திரும்பவும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து கரூருக்கு போகாம இருக்கிறதே பெட்ரு அப்படின்ற மாதிரி விஜய் முடிவெடுத்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த 41 குடும்பங்களை வந்து சென்னைக்கு வரவழைச்சு அவங்கள்ட்ட வந்து துக்கா விசாரிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியல. இதுவே வந்து பலவிதமான சர்ச்சைகளையும் இதுவே வந்து பலவிதமான விவாதங்களையும் உருவாக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை பத்தி இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த 41 குடும்பங்களை வந்து சென்னைக்கு வர வச்சு அவர் மீட் பண்றது எந்த வகையில நியாயம், அது கரெக்டா இருக்குமா? அந்த 41 குடும்பங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஓகே நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க, நம்மள வந்து விஜய் வந்து சென்னைக்கு கூப்பிடுறாரு, நம்மளாம் ஜாலியா போயிட்டு சென்னையில போய் விஜய் நேர்ல போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்களா? இது மக்கள் மத்தியிலையும் சரி, பாதிக்கப்பட்டவங்க மத்தியிலையும் சரி எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் காலத்துல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நானும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த என்னைய பொறுத்தளவு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. இது 30 நாளாக போகுது. இன்னும் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வீடியோ கால் மட்டும் பண்ணா பத்தாது, நேர்ல போய் பேசலாம், நேர்ல பார்க்கலாம், நேர்ல போய் சந்திச்சு அவங்களோட உரையாடலாம், அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கேட்கலாம், அவங்களோட வழியில நேர்ல வந்து பங்கெடுத்துக்கலாம். இல்ல இவர் போக முடியலையா, பொதுச் செயலாளர் வெளியே வந்துட்டார்ல, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்கல்ல, கட்சியில 2ஆம் மட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்னும் வந்து கரூருக்கு போகல அப்படின்றதான் இந்த கட்சியில வந்து கேட்கப்பட வேண்டிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவங்க திட்டம் தான் என்ன, இவங்க இப்படியே சைலண்ட் மோட்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே நம்மளும் பேசுற மாதிரி தான் இருக்கு. இந்த கரூர் சந்திப்பு கேன்சல் ஆனதையும் இந்த கரூர் மக்களை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு விஜய் பேசுறத பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.